சீனாவை பொறுத்தவரையும் உலகம் பூரா உளவாளிகள் இருப்பாங்க. எல்லா நாட்டுக்கும் உளவாளிகள் இருப்பாங்க. சீனாவுக்கு வெளிப்படையா தெரியாம இந்த மாரி 2 ரகம் இருக்கு. உதாரணத்துக்கு ஒவ்வொரு நாட்டிலயும் உளவு டீம் அப்படிங்கிறது 2 வேலைய பண்ணும். ஒண்ணு எதிரி நாட்டுல இருந்து முக்கியமான விஷயங்கள திருடிட்டு வந்துரும். இன்னொன்னு முக்கியமான ஆட்கள போட்டு தள்ளிரும். ஆனா சீன உளவாளிகளோட செயல் அப்படிங்கிறது கொஞ்சம் மாறுதல். மேக்ஸிமம் இவனுங்க போய் நிக்கிற ஜோன் அப்படிங்கிறதே ஹனி ட்ராப்ல தான். அதுக்கு அடுத்த ஜோன் அப்படிங்கிறது பெரிய அளவுல, அதாவது ஒரு விஷயத்துக்குள்ள இவர்கள் ஆட்கள உள்ளுக்குள்ள புகுத்து, அதுக்கப்புறம் அந்த சிஸ்டத்தையே கெடுத்து குட்டிச்சவரா ஆக்குறது. இது பெரிய அளவுல படிப்பு, ஆராய்ச்சி, கலாச்சாரம் இந்த மாரி போர்வைகள்ல சீனர்கள் உள்ள நுழையக்கூடிய எல்லா சிஸ்டமும் நாசமா போயிரும். அதே மாரி தான் இந்த சீன தத்துவம், கம்யூனிச தத்துவத்தை எடுத்துட்டு உள்ளுக்குள்ள நுழைஞ்ச எல்லா நாடுகளும் ஊறி பரவி ஏகப்பட்ட சீன உளவாளிகள, சீன ஆதரவாளர்கள உள்ளுக்குள்ள புகுத்தி விட்டுரும். அது எந்த அளவுக்கு அப்புட்ன்னா, அந்த நாட்டுல ஏதாச்சும் ஒரு நல்ல திட்டம் வருதுன்னா, "இல்ல, இல்ல இதுதான் நம்ம நாட்ட கெடுக்க போது" அப்படின்னு சொல்லி, அந்த டீமு கீழ இருந்து கஞ்சி குடிச்ச நபர்கள் பெரிய அளவு பேச ஆரம்பிப்பாங்க. இதுதான் உலகம் பூரா இருந்தது. இதுல கொஞ்சம் ஹை எண்டா இருக்கக்கூடிய ஆட்கள் அப்படிங்கிறது சிஸ்டம்குள்ளேயே உட்கார்ந்து சீனாவுக்காக வேலை பார்க்கக்கூடிய ஆட்கள். அந்த மாரி 2 நபர்கள சமீபத்தில தட்டி தூக்கியிருக்காரு. ஒண்ணு அமெரிக்கால, இன்னொன்னு பிலிப்பைன்ஸ்ல. இதுல அமெரிக்கால தட்டி தூக்குனது தான் வெட்கக்கேடோட உச்சம்னே சொல்லலாம். காரணம் ஊர் பூரா கலவரம் செய்யக்கூடிய அமெரிக்கா, சீனாவுக்கு எதிரா வாய் பேசக்கூடிய அமெரிக்கா, சீனாவ வளர்த்து விட்டதோட விளைவு தான் அங்க போய் நிக்குது. காரணம், நியூயார்க் போன்ற மாகாணம் முக்கியமான மாகாணம். அதுல 14 வருஷம் அந்த ஸ்டேட்டோட உச்சபட்ச அதிகாரம் இருக்கக்கூடிய அலுவலகத்திலே உட்கார்ந்து வேலை பார்த்துருக்காய்ங்க. அதுவும் சீனா நலன் சார்ந்து அப்படிங்கையில, அமெரிக்கா தான் உண்மையிலேயே வெட்கப்படணும். அமெரிக்கா வெட்கப்பட தேவையில்ல. திருட்டுத்தனத்த செய்யாம இருந்தாலே போதும். இந்த மாரி சீனர்கள பெரிய அளவுல ஊக்குவிச்சதுக்கு அடிப்படை காரணம் அப்படிங்கிறது, அமெரிக்கா சீனாவ வளர்த்துச்சு அப்படிங்கிறது தான். சீனாவ ஃபர்ஸ்ட்டே அமெரிக்கா நெனச்சிருந்தா முடிச்சு கட்டியிருக்கலாம். எப்பயுமே அமெரிக்கா யாரெல்லாம் வளர்க்குறாய்ங்களோ, அவனுங்க தான் எதிரிகளாவாய்ங்க. இதுல விதிவிலக்குகளும் இருக்கு. ஆனா பெரிய அளவு அமெரிக்கா எங்க சேதாரத்த சந்திக்குது அப்டின்னா, ஒரு காலத்துல அமெரிக்கா தான் அவன வளர்த்துருக்கும். எதுக்காக? யாருக்காகவோ, ரஷ்யாவுக்காக ஏதோ ஒண்ண சொல்லி ஒருத்தன வளர்த்துருப்பாய்ங்க. அவன் தான் பெரிய அளவுல மிதிப்பான் அமெரிக்காவ தூக்கி போட்டு. அப்படிதான் சீனா கதையும் ஆயிருச்சு. இப்ப அதெல்லாம் ஒவ்வொன்னா ஷார்ட் அவுட் பண்ணிக்கிட்டு வரார்கள். அப்படி 14 வருஷம் சிஸ்டத்துக்குள்ளேயே உட்கார்ந்து பெரிய அளவுல அமெரிக்காவோட முடிவுகள சீனாவுக்கு ஆதரவா, அந்த ஸ்டேட்டோட முடிவுகளையே சீனாவுக்கு ஆதரவா இம்ப்ளிமெண்ட் பண்ற அளவுக்கு செல்வாக்கா உட்கார்ந்திருக்கு. அந்த அம்மா இப்ப தட்டி தூக்கிட்டார்கள். ஆனா எந்த அளவுக்கு பெரிய அளவுல ஒரு ஓட்டம் அமெரிக்க சிஸ்டத்துல இருந்திருக்கு அப்படிங்கிறது இப்ப ரொம்ப தெளிவா தெரியுது. இதுக்கெல்லாம் காரணம் பெரிய அளவுல படிப்பு, கலாச்சாரம் அப்படின்னு சீனர்கள் நுழையும் போதே உஷாராயிட்டா தப்பிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வெளியில இருந்து ஆட்கள ஹையர் பண்ணி உள்ள விடுறதெல்லாம், வேட்டையாடுறதெல்லாம் அந்தந்த நாட்டோட சமத்துத்தனத்த பொறுத்து இருக்கு. இந்த விஷயம் இனி இது ஒண்ணோட நிக்காது. ஏகப்பட்ட நெட்வொர்க் இதன் மூலியமா புடுங்கி எறியப்படும். அதிலேயே சீனாவுக்கு அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. எல்லா பக்கமும் காத்துக்கிட்டு இருக்கு. இது வந்து அமெரிக்கா சார்ந்து. பிலிப்பைன்ஸ்ல சீனா என்ன பண்ணுச்சு அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் கொடுமையான விஷயம். என்ன அப்புட்ன்னா, அங்க ஒரு மேயரே சீன ஆட்கள் தான். சீன உளவாளி தான். அந்த மேயரோட பின்புலம் அப்படிங்கிறது பெரிய அளவு ரகசியம். என்ன அந்த அம்மா பின்புலம் அப்படிங்கிறது எத எடுத்துக்கலாம் அப்படின்னா, பொறந்து எங்க வளர்ந்துச்சு அப்படிங்கிற டேட்டாவே இல்லை. டேட்டாவே இல்லாமயே மேயர் ஆயிருச்சு. இது அத காட்டிலும் கொஞ்சம் கூடுதலான கொடும. ஆனா பிலிப்பைன்ஸ் அப்படிங்கிறனால விட்டுறலாம். சரி அங்க உட்கார்ந்து என்ன பண்ணார்கள் அப்படிங்கிறது தான், இவர்கள் மேயரா இருக்கக்கூடிய பகுதி, சேஃப் ஜோன். இந்த அம்மாவ மீறி அங்க எதுவுமே நடக்காது. அந்த இடத்துல பெரிய அளவுல டீம் ஹையர் பண்ணியிருக்காய்ங்க. அதுல உள்ளூர் ஆட்கள், வெளியூர் ஆட்கள் எல்லாரையும் ஹையர் பண்ணி, பெரிய அளவு ஒரு ஆன்லைன் ஹப்பா யூஸ் பண்ணியிருக்காய்ங்க. என்ன மாரியான ஆன்லைன் ஹப் அப்டின்னா, சீனா சார்ந்து டேட்டிங்ல மோசடி பண்றது, ஆன்லைன் கேம்பிளிங்ல மோசடி பண்றது, இந்த மாரி பல விவகாரம் சீனா சார்ந்து ஆன்லைன்ல பஸ்ட் ஆகும் தெரியுமா? அத பூரா அங்க ஒரு யூனிட்ட போட்டு ஒர்க் பண்ணியிருக்காய்ங்க. அங்க இருந்து உலகம் பூரா பெரிய அளவு ஆன்லைன் திருட்டு, ஆன்லைன் மூலியமா ஒவ்வொரு நாட்டிலயும் தனி மனிதன உருவுறது, அதன் மூலியமாவே பொருளாதாரத்த சிதைக்கிறது, அந்த பணங்கள் மூலியமா திருப்பி அந்த நாட்டையே மிதிக்கிறது. இந்த வேலைகள ஒரு அரசாங்கமே அதுவும் எங்க பண்ணியிருக்கு அப்டின்னா, வேற ஒரு நாட்ல வச்சு ஆப்பரேட் பண்ணுது. பொதுவா வடகொரியாவ பொறுத்தவரை சொல்வார்கள். அவர்கள் ஹேக்கிங்ல
வடகொரிய அரசாங்கமே ஒரு டீமை உட்கார வச்சு ஹேக் பண்ணுது, பிட்காயின்ல டீல் பேசுது. அதே மாதிரி யுஎஸ் டாலரை பிரிண்ட் பண்ணி தனியா விடுறார்கள். இந்த மாதிரி குற்றச்சாட்டெல்லாம் வரும். இங்க சீனா ஒரு படி மேல போய் வேற ஒரு நாட்டுல ஒரு யூனிட்டை செட் பண்ணுது. நம்ம நாட்டுல ஏகப்பட்ட கைதுகள் இருக்கு, வெளிநாடுகள்ல ஏகப்பட்ட கைதுகள் இருக்கு. இந்த ஆன்லைன் மோசடி கும்பல்கள்ல சீனாவுக்கு குறிப்பிடத்தகுந்த இடம் இருக்கு. ஆனா சீனாவோட ஃபோக்கஸ் பூரா எங்க அப்படின்னா, சீனா எதிரியா நினைக்கக்கூடிய ஆட்கள். அப்ப உலகம் பூரா ஃபோக்கஸ் பண்ணிதான் ஆகணும். ஏன்னா சீனாவுக்கு எல்லாருமே எதிரி, ரஷ்யாவும் எதிரிதான். அதனால எல்லா பக்கமும் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாருங்க. கூடுதல், குறைச்சல் அப்படிங்கிற மாரி இருக்கும். அந்த மாரி சீனாவோட ஆன்லைன் மோசடி கும்பல இந்த அம்மா வச்சு ஆப்பரேட் பண்ணியிருக்கு. யாரு? பிலிப்பைன்ஸோட மேயர். அங்க பிடிபட்டவொடனே தப்பிச்சு ஓடியாச்சு. ஆனா தப்பிச்சு ஓடுன நபர இந்தோனேஷியால வச்சு தூக்கிட்டாங்க. பிலிப்பைன்ஸோட பிரசிடென்ட்டே நன்றி சொல்றாரு. இந்த ஒரு கைதுக்காக ஒரு நாட்டோட பிரசிடென்ட்டே வந்து நன்றி சொல்றார். அந்த அளவுக்கு சீனாவுக்கு எதிரா தீவிரமா செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அது எறும்போ ஏழையோ வேட்டையாடலும் அப்படிங்கிறதா உளவாளி பல வகைகள்ல சீன உளவாளிகள் சுத்துறனால எல்லாரையும் தட்டி தூக்குற ஆர்வத்துல எல்லா நாடுகளும் இறங்கிருச்சு. ஒவ்வொரு இடங்களும் பஸ்ட் ஆகுது. ராணுவத்தை கூட்டிட்டு போய் எல்லைகள்ல நின்னாலும் அடி விழுகுது. அதே மாதிரி ஊருக்குள்ள உளவாளிகளை அனுப்புனாலும் அடி விழுகுது. சரி, சீன ஆதரவாளர்கள்னு ஏகப்பட்ட நபர்களை தீனி போட்டு வளர்த்தோமே, அவனுங்கெல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஏதாச்சும் கண்டென்ட் கொடுத்தா தானே எழுதி சீன பொருளாதாரத்தை பார், சீனாவோட கட்டமைப்பை பார் அப்படின்னு சொல்ல முடியும். சீன பொருளாதாரம் அப்படிங்கிறது ஊசலாடுது. எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அடி வாங்குது. எல்லா வரவு செலவும் அடி வாங்குது. ஒட்டுமொத்தமா பெல்ட் அண்ட் ரோட் திட்டத்தை படம் காட்டலாம் அப்படின்னா ஒவ்வொரு நாடா அதுல இருந்து விலகிறத பத்தி தான் பேசுறார்கள். விலகிறதுக்கான காரணங்கள் தேடுறார்கள். சரி, அதுக்கடுத்து சீனா ஏதாச்சும் நாட்டை கை கொடுத்து தூக்கி விடுது பாரு, சீனா போய் நின்னோடனே அந்த நாட்டோட வரலாறே மாறுது அப்படின்னா உண்மையிலே மாறுது. இருந்ததை விட மோசமாகுது. அப்ப எதை வச்சுதான் எழுதுறது? அதுக்குதான் சீனா கொண்டு வந்தது பெரிய அளவு எலக்ட்ரிக் கார்ல மைலேஜ் எடுக்கிறோம், பிரைஸ் கட் பண்ணி அப்படின்னு பெரிய அளவு படம் காட்டினார்கள். ஒரு காலகட்டத்துல அது சம்பந்தப்பட்ட ஆர்டிக்கல் அப்படிங்கிறது அப்படியே கொட்டி குவியும் மலை மாதிரி இருக்கும். ஆனா இப்ப அதுவுமே அடியோட அடியாயிடுச்சு. ஒவ்வொரு நாட்டுலயும் இவர்களுக்கு எதிரான பிரைஸ் டாரிஃபை இன்க்ரீஸ் பண்றது மூலியமா அதையுமே குறைச்சு அடியில் விழுக வச்சதுக்கு அப்புறம் அதை பத்தின ஆர்டிக்கலும் பெருசா நம்மளால பார்க்க முடியாது. அப்ப வெளிப்படையா தெரியக்கூடிய 3 டிபார்ட்மெண்ட் ஆளுகளும் ரிட்டையர்ட் ஆகி போயிட வேண்டியதுதான். ஆட்களை ரிட்டையர்ட்ல அனுப்பிச்சிட்டு அதிபர் ஷி இறங்கி பேசி கிழிச்சு போடுவாரா அப்படின்னு கேட்டா அந்த அளவுக்குலாம் அவருக்கு பேச்சு திறமை கிடையாது. ஒரு 300 பேரை அழகா மிரட்டி அதுக்கு அடுத்து உள்ள 5 பேரை பாக்கெட்டுக்குள்ள போட்டுக்கிட்டு சீனாவில் நிம்மதியா ஆட்சி பண்ணலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனுஷன் இந்த அளவுக்கு இறங்கிலாம் போய் சாதிக்க முடியாது. இது ஒரு பக்கம் இருக்க, சீனாவுக்கு விழுகக்கூடிய அடி அது சீன எறும்பா இருந்தாலும் சீன யானையா இருந்தாலும் நமக்கு நல்லது, உலகத்துக்கும் நல்லது. அத உலகம் ஒன்று சேர்ந்து வேட்டையாடுது பாருங்க. இதுதான் சிறப்பு. ஏன் அப்படின்னா அப்பதான் சீனா வேகமா விழுகும். அந்த விழுக்காட்டுல இருந்து சீனா எந்திரிக்கிறது அப்படிங்கிறது கனவு கூட காண முடியாது. ஏன்னா சீனாவை தூக்கி 10 வருஷம் பின்னாடி போடுவோம், 40 வருஷம் பின்னாடி போடுவோம்லாம் அமெரிக்கா நினைக்காது. ரஷ்யாவை வீழ்த்தவே முடியாதுங்கிறனால தான் உக்ரைன் யுத்தத்துல 10 வருஷம் 30 வருஷம் பின்னாடி போடுவோங்கிற பிளான் பண்ணுச்சு. சீனாவை பொறுத்தவரை வீழ்த்தவே முடியாதுங்கிறது கிடையாது. அதனால சீனாவை ஒட்டு மொத்தமா ஒழிச்சு கட்ட தான் பார்ப்பாருங்க. சிரியா, லிபியா, ஈராக் போன்ற வரிசையில சீனாவையும் கொண்டு போய் நிறுத்தணுங்கிறதா அமெரிக்க டார்கெட். ஆனா அப்படி நிறுத்தினா மட்டும்தான் ஒட்டுமொத்த உலகமும் நிம்மதியா இருக்க முடியும். அதை நோக்கிதான் இந்தியாவும் போகுது. இந்தியாவோட அடி அப்படிங்கிறது பலமா விழுக ஆரம்பிக்கும் போது எல்லா நாடுகளும் இந்த மாதிரி கை வைக்க ஆரம்பிச்சிருக்கார்கள். அதிபர் ஷி ஜின்பிங் எதிர்பாராத சம்பவங்கள் தான் விடிஞ்சு எந்திரிச்சு அவர் காதுல கேட்குது. ஒண்ணுமே காதுக்கு இனிப்பான செய்தி கிடையாது. செஞ்ச சேட்டைக்கு அனுபவிக்கிறார்.